இன்றைக்கி வந்து நம்ம மலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மரத்து குழம்புன்னு வச்சுருக்கோம். அது என்னென்னா மிளகு குழம்புன்னு சொல்லலாம், வெந்தய குழம்புன்னு சொல்லலாம். ஆனால் வெந்தயம், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வச்சு தான் இந்த குழம்பு செஞ்சுருக்கோம். இந்த குழம்பு சாப்பிட்டோம்னா இந்த மழை சீசனுக்கு சளி, இருமல், காய்ச்சல், தொண்டைவலி இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அது போயிடும். கண்டிப்பாக இந்த மழை சீசனுக்கு இப்படி ஒரு குழம்பு வச்சு பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். அதுக்கு வந்து இன்றைக்கி மருந்து குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலில் நான் இன்றைக்கி ஒரு குழம்பு வச்சுருக்கோம். அது என்னென்னா இந்த சீசன் வந்து எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. அப்போ இந்த மழை நேரத்தில் எல்லாருக்குமே சளி, இருமல், காய்ச்சல், தொண்டைவலி இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு முறை குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடும். அதுக்கான மெத்தடில் தான் இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கிட்ட, 1/4லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை வந்து வெறும் சட்டியில் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். வெறும் சட்டியில் வறுத்து எடுத்து அதை ஆற வச்சுட்டு நம்ம அதை பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம எந்த கடாயில் நம்ம செய்கிறோமோ அதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி வந்து மண் பாத்திரத்தில் செய்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி, கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, அப்போ தான் உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு, வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம். இந்த சட்டி ரொம்ப கனமான சட்டிங்க. சட்டி வந்து கனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூடவே நேரம் ஆகும் அது காயறதுக்கே. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், 1/4 ஸ்பூன்கிட்ட மிளகும் போட்டுட்டு நான் சின்ன வெங்காயம், பூண்டு உரித்து வச்சுருக்கேன். நல்லா நிறையாவே உரித்து வச்சுருக்கேன். ஒரு 20லேருந்து 25 அளவுக்கு இருக்கும் சின்ன வெங்காயம். அது மாதிரி பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி நான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு தகுந்த புளி எடுத்துக்கிறேன். நீங்கள் தக்காளி எத்தனை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியே நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நல்ல எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து தக்காளியை அரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜார் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கும்போதே அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, ஜீரகம், வெந்தயத்தை பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதிலே வந்து நான் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான் 2 தக்காளி, இதை வந்து எப்படி போட்டு அரைக்க போகிறதுல நான் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு அந்த காம்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு தான் அரைப்பேன். அரைச்சி அதையும் அதில் சேர்த்துட்டு, மிக்ஸி ஜார் அலசி அதில் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற, அந்த எண்ணெயிலே வதக்கி விடணும். அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வதக்கும் போது அதனோட பச்சை வாசனைலாம் நம்மளுக்கு போயிடும். மிக்ஸி ஜாரை அலசி அதில் சேர்த்துட்டேன். அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு வந்து மசாலா ஐட்டம் சேர்க்கணும். மசாலா ஐட்டம்ஸ் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கணும். அது இந்த நேரத்தில் நம்ம வந்து புளியும் ஊற வச்சுருக்கோம். புளியை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா இந்த மாதிரி கொதித்து பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கண்டிப்பாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கிட்ட ஒரு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து நம்ம ஏன் சேர்க்குறோம்னு முக்கியமே அது வந்து ஒரு கிருமி நாசினி. அது கண்டிப்பாக எல்லா டிஷ்லையுமே மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த மஞ்சள்லாம் எங்கள் வீட்டிலே நாங்கள் அரைக்கிற மஞ்சள் தான். மஞ்சத்தூள் வந்து மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 4 ஸ்பூனுக்கிட்ட மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூன் தான் எல்லாமே. சேர்த்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே ஹோம்மேடு தான், வீட்டில் அரைக்கிறது தான். கடையில் வாங்கி நான் மேக்ஸிமம் எந்த பொடியுமே கடையில் வாங்கி வைக்கிறதே கிடையாது. அதனோட அந்த எண்ணெயிலே நல்லா அதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வதக்கி விட்டுட்டோம்னா அது கலர் கொடுக்கும். நம்ம எண்ணெயிலே மிளகாய்த்தூள் போட்டு வதக்கும் போது அது தனி கலர் கொடுக்கும். நீங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக எண்ணெயிலே நம்ம வதக்கணும். ஆனால் கரைஞ்சிடக்கூடாது. கூடுதலாக எண்ணெய் ஊற்றும் போது தான் அதில் வதக்கும் போது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா மிளகாத்தூள் இதனோட பச்சை வாசனைலாம் ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு கொதிக்கட்டும். கொதிக்கும்போது அதுக்குள்ளேயே நம்ம வந்து புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா கொதித்து பாருங்கள் எண்ணெய் பிரித்து வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரே கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நான் புளியை கரைச்சி ஊற்றிட்டு காமிக்கிறேன்.
புளியை கரைச்சி ஊற்றிட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். மூடி போட்டு கண்டிப்பாக மூடி நம்ம கொதிக்க வச்சா தான் நம்மளுக்கு இடையில 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிண்டிக்கணும். தேவையான அளவு கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போட்டுட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சாச்சு. கொதித்து நல்லா வற்றி வரும். தேவைப்பட்டால் கண்டிப்பாக எல்லாமே சேர்த்துக்கிறாக தான், நான் சேர்க்க மாட்டேன். கொஞ்சமாக சின்னமாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, ஜீரகம், வெந்தயப்பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு இதுக்கப்புறமும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியில் தான் அந்த ஒரு துண்டு வெல்லம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இந்த உப்பு, புளி, காரம் இது 3ஐயும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிருங்க. இதே மெத்தடில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசனுக்கு, இந்த மழை சீசனுக்கு தொண்டை கரகரன்னு இருக்கிறது, சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி எல்லாமே போயிடும். ஏன்னா இதில் மிளகு இருக்குது. எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது தான். சின்ன வெங்காயம், பூண்டாகட்டும், மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே நல்லெண்ணெய், இது எல்லாமே நம்மளுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது.